ஹாய் ஹலோ வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, இப்போ ஒரு 6 மாதமாக வந்து நான் வீடியோ போட்டுட்டு வரேன். வீடியோ போட்டோன்னா வந்து நிறையா வந்து ஷார்ட் வீடியோவும் போடுறேன், காமெடியாகவும் போடுறேன். இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்தை பற்றியும் போட்டுட்டு வரேன். இப்போ மீன் பிடிக்கிற சம்மந்தமாக வீராணம் ஏரி கீழே மற்ற ஆற்றுக்கு போனாக்கா மீன் சம்மந்தமாக போட்டுட்டு வரேன். அதனால் விவசாயம் வந்து ஏன் போகிறோம் அப்படின்னாக்கா, விவசாயம் வந்து நம்ம காலத்திலே வந்து அழிஞ்சிடக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அதனால தான் விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியமான வந்து ஒரு கொடுத்து விவசாய சம்மந்தமாக போட்டுட்டு வரேன். நண்பர்களே, இந்த வீடியோ பாருங்கள். எதுக்கு விவசாயத்தை பற்றி போகிறோன்னாக்கா, இப்போ நம்ம இருக்கிற இந்த காலகட்ட சூழ்நிலை பார்த்தா விவசாயம் நாளுக்கு நாள் வந்து அழிஞ்சிட்டு வருது. நிறையா வந்து நிலத்தெல்லாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப வந்து அளந்து வீடு கட்டுறதுக்காக வந்து பிளாட்டு போட்டுடுறாங்க. இப்போ நிறைய விளைச்சல் நிலம் பார்த்திங்கன்னா, வருஷம் பார்த்திங்கனாக்கா எல்லாம் வந்து விளைச்சல் நிலம் எல்லாமே வந்து பிளாட் போட்டு பில்டிங் கட்டிடுறாங்க. அதனால் நாளுக்கு நாள் வந்து விவசாயம் அழிஞ்சு போகுது. அதனால தான் விவசாயத்தை பற்றி போட்டேன். சில நண்பர்லாம் வந்து கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா, நீ எதுக்கு தேவையில்லாத வேலை, உனக்கு விவசாயத்தை பற்றி என்ன தெரியும், உனக்கு என்ன நிலம் இருக்குதா, வீடு இருக்கா, நீ விவசாயத்தை பற்றி நீ எதுக்கு போடுற அப்படின்னு வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. நான் அவங்க நண்பர்கிட்ட சொன்னேன், நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்கறதோட கமெண்டில் சொல்லுங்கள், நிறைய நண்பர்கள்லாம் பதில் சொல்லுவாங்க அப்படின்னா. இப்போ நண்பர்களே, இப்போ வந்து எனக்கு நிலம் கிடையாது, சொந்த நிலம் கிடையாது, சொந்த வீடு கிடையாது. நான் விவசாயத்தை பற்றி போடுறேன் அப்படின்னாக்கா, நம்ம நாடு வந்து விவசாய நாடு. இப்போ எங்கள் அப்பா பார்த்திங்கனாக்கா கூலி வேலைக்கு போயிருக்காங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு கூலி வேலைக்கு என்னை வந்து ஒரு 12-15 வயசு இருக்கும்போதே கூலி வேலைக்கு இட்டுட்டு போனாங்க. விவசாயத்தை பற்றி நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரியும், எங்கள் அப்பாவுக்கு விவசாயத்தை பற்றி தெரியும். அதனால தான் நிலம் தான் இருக்கணும்னு கிடையாது நண்பர்களே. நீங்கள் வந்து நிலம் இல்லை, வீடு இல்லை, விவசாயத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சதை போடு அப்படின்றாங்க. தெரிஞ்சது தான் எனக்கு முக்கியமான வந்து உயிரை காவந்தம் பண்ணுறது, மக்களை காவந்தம் பண்ணுறது அனைத்தும் வந்து விவசாயம் தான். விவசாயம் இல்லைன்னாக்கா இந்த உலகமே கிடையாது. அப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்து விவசாயம் தான் ரொம்ப முக்கியமானது ஒன்றுன்னு நான் விவசாயத்தை காவந்தம் பண்ணுறதுக்காக தான் மக்கள் மத்தியில் போய் சேர்க்கணும். நிறையா பேருக்கு விவசாயம் தெரியாதுங்களா, விவசாயம் எப்படி வந்து வர தலைமுறைக்கெல்லாம் வந்து விவசாயம் எப்படி நடக்குது, நெல் எதில் விளையுது, நம்ம கம்பு கேவரெலாம் மறைஞ்சே போயிடுச்சு. இப்போ நிறைய இடத்துல கம்பு கேவருங்கிறதுலாம் என்னென்னு கேள்விக்குறியாக போயிடுச்சு. அதனால் வந்து ஒவ்வொரு பொருளும் வந்து எப்படி விளையுதுன்னு அடுத்த மக்களுக்கு, இப்போ பிள்ளைங்களுக்கு தெரியாது. அதனால தான் முக்கியமாக வந்து விவசாயத்தை பற்றி போடுற நண்பர்கள். நீங்கள் கேட்டது தப்பு கிடையாது. நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து வந்து இந்த அறுப்பா இருக்கிறது இன்றைக்கி தான் வந்து மிஷினை வச்சு அறுப்பா இருக்கிறாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா வந்து கையாலே அறுத்து, இது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு விளைச்சல் நிலத்தில் தான் நான் இருந்துகிட்டு இருக்கேன். நான் இந்த அறுப்பை அறுத்து அதை கட்டை தூக்கி களத்தில் கொண்டு போய் போட்டு அதை நெல் அடித்து வரத்துக்குள்ளே எப்படியும் 1 மாதத்துக்கும் ஆகிடும், 40 நாள் 50 நாள் ஆகிடும். அதேமாரி இடத்துலாம் இருக்குது. நாங்கள் 2 மாதம் தான் கூலியெல்லாம் வாங்கியிருக்கோம். விவசாயங்கிறத நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து செஞ்சுருக்கோம் நண்பர்களே. நீங்கள் பேசிட்டீங்கிற ஆதங்கத்தில் நான் சொல்லலை. எனக்கும் விவசாயத்தை பற்றி தெரியும், எங்கள் அப்பாவுக்கும் தெரியும், எங்கள் தாத்தாவுக்கும் தெரியும். நிலம் தான் இருக்கணும், சொந்த வீடு தான் இருக்குன்னு கிடையாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா மாடியில் வந்து விவசாயம் பண்ணுறாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்டு பண்ணல, இந்த காய்கறிலாம் போட்டு மாடியில் வச்சு வைக்கிறாங்க. நான் போகிறவங்களும் பார்ப்பேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மரம் மட்டையெல்லாம் வந்து அழிக்கக்கூடாது, விவசாயம் அழிக்கக்கூடாது. பசுமையாக இருந்தாக்கா நம்ம நாடு வந்து மழை பெய்யும், மறுபடியும் வந்து பழைய நிலைமைக்கு வந்து வருவோம், நம்மலாம் ஆரோக்கியமாக இருப்போம். அப்படிங்கிற சூழ்நிலை காலகட்டத்தில் தான் நான் வந்து விவசாயத்தை பற்றி போடுற நண்பர்களே. நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது இல்லைங்களா. அதனால் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிங்க. இப்போ எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல நண்பர்களே. என் வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள். என்னால் முடிஞ்ச கருத்து மக்களுக்கு போய் சேரணும். அதனால் வந்து மக்கள் வந்து நல்ல புண்ணியம், நல்ல ஒரு பலன் அடையணும். அதனால் வந்து இது நம்மளோட முடியாமல் விவசாயங்கிறது எல்லாருக்கும் வந்து மேலே காலகட்டத்தில் விவசாயங்கிறது அழியாமல் நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம எப்படி வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து உயிரை கொடுக்குறோமோ, அதே மாதிரி நம்ம அடுத்த தலைமுறையும் வந்து விவசாயத்துக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நண்பர்களே, இப்போ வந்து ஒரு விளைச்சல் நிலத்தில் இருக்கிறேன். அந்த நிலத்தை வந்து நீங்கள் பாருங்கள். அதை வந்து அறுவடை பண்ணி இப்போ வந்து கட்டு கட்டி போட்டிருக்காங்க.